பிரியமானதினுடைய பிள்ளைகளே, எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா ஜில்லாவில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஒரு சிலர் அங்கே ஊழியத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களே செய்யட்டும். ஒருவேளை என்னோட கூட சேர்ந்து அங்கே ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். இல்லை, ஒருவேளை இந்த ஊழியத்துக்காக எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய விரும்புகிறேன், தாங்க விரும்புகிறேன்னு சொன்னால் நீங்கள் அதுவும் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர் இதில் காட்டுவாங்க, திரையில் வரும். நீங்கள் அப்போ எனக்கு தொடர்பு கொண்டு என்னோட கூட பேசலாம். சரி, இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து, மத்தேயு புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் போன வாரம் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு கூட, போன வாரம் பேசும்போது கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், ஊழியம் செய்கிறவனைகளை குறித்து, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினா நீங்கள் என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லி. அப்போ நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றி போகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு சொல்கிறார். நான் ஊழியக்காரர்களுக்குன்னு சொல்லி குறிப்பாக பேசியிருந்தேன். இன்றைக்கும் அதை தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு, நீங்கள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு காரியம். அப்போது இங்கே ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் யாரை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசுவை தான் நம்ம மாடலாக பின்பற்றி போகணும். அதை குறித்து நான் ஓரளவுக்கு கொஞ்சம் விளக்கமாக பேசியிருந்தேன். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையிலையோ இல்லை ஊழியத்திலையுமே கர்த்தராகிய இயேசுவை தான் நம்ம கவனித்து பார்க்கணும். இயேசு நமக்காக என்ன செய்தார், எப்படி அவர் வாழ்ந்தார், எப்படி ஊழியம் செய்தார் அப்படிங்கிறதை கவனித்து பார்த்து அந்த பாதையில் தான் நம்ம போகணும். நீங்கள் ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு எப்படி ஊழியம் செய்தார் அப்படிங்கிறத பாதையில் நம்ம பின்போகணும். ஏன்னா இயேசுவுக்கு விருப்பமான பிரியமான ஊழியத்தை நீங்கள் செய்தால்தான் நீங்கள் அவருடைய ஊழியக்காரராக இருக்க முடியும். நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்த, மனுஷர்கள் விரும்புகிற ஊழியத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசுவுக்கு பிரியமான ஊழியக்காரனாக இருக்க முடியாது. இப்போ இயேசுவை நீங்கள் நல்லா குறிப்பாக பாருங்கள். கர்த்தராகிய இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறினதுக்கு அப்புறமாக பரிசுத்த ஆவியினால் 40 நாள் உபவாசம் இருக்கும்படியாக வனாந்தரமாக காடு அங்கே அழைச்சிட்டு போகப்படுறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டுட்டு போகிறார். இப்போ கர்த்தராகிய இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கிறார். நல்லா ஒன்று கவனிங்க, ஊழியக்காரர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள், ஊழியக்காரன் ஒரு ஊழியத்தை துவங்குகிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் பல மணி நேரம், பல நாட்கள் உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் காத்திருந்து ஊழியத்தை துவங்கணும். அப்படி ஒரு ஊழியத்தை நீங்கள் துவங்க முன்னக்கூட்டி, ஒரு கிராமத்தில் ஊழியமாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஊருக்காக, அந்த கிராமத்துக்காக, அந்த ஊழியத்துக்காக நீங்கள் மணிக்கணக்கில் நாட்களில் ஜெபிச்சுட்டு அந்த ஊழியத்தை செய்ய போனீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய அறுவடையை, பெரிய மகிமையை ஊழியத்தில் காண முடியும். ஏன்னா ஜெபந்தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். இப்போ கர்த்தராகிய இயேசு தான் நமக்கு ஒரு உதாரணம். அவங்க பாருங்கள், ஒரு ஊழியத்தை செய்ய போகிறாங்க. செய்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் இரவு பகல் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. 40 நாள் உபவாசத்தில் இருக்காங்க, இரவு பகலாக. கர்த்தருக்காக நான் ஒரு ஊழியத்தை செய்ய போகிறேன், ஒரு வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னா இயேசு கற்றுக் கொடுத்த அதே காரியம் திரும்பவும் சொல்கிறேன், ஜெபம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. பல ஊழியக்காரர்களை நான் பார்க்குறேன், வெளியில் வந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, குதிப்பாங்க, ஆடுவாங்க. என்னோட கூட ஊழியத்தில் இருக்கிறவங்களே நான் பார்க்குறேன். என் கூட ஊழியத்தில் நான் கர்நாடகா போகிறேன், உத்தரப்பிரதேஷ் போகிறேன், பீகாருக்கு போகிறேன், ஆந்திராவுக்கு ஊழியத்துக்கு போகிறேன், இன்னும் தமிழ்நாட்டில் நிறையா ஊழியத்துக்கு போகிறாங்க. நான் இப்படி ஊழியத்துக்கு போகிற இடங்கள்லாம் 90% வேறு ஊழியக்காரர்கள் நான் பார்க்குறது சரியான ஜெபம் இருக்காது இவங்க வாழ்க்கையில். ஜெபம் இல்லாத ஒரு காரணத்தினால பலவிதமான இன்னல்ல பிரச்சனைக்குள்ளாக இருப்பாங்க. அவங்க ஊழியத்தை ஒழுங்காக செய்ய முடியாது, ஒரு நிலையெல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இன்னும் சில காரியங்களை நான் சொல்லப்போனால் அதை ஊழியக்காரங்களை குறை சொல்கிறது போல் ஆகி போகும். நான் அதை சொல்கிறதுக்காக இங்கே வரல. ஒரு நிலையான ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சரியான ஊழியத்தை செய்யணும்னா தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு ஊழியத்தை துவங்குறதுக்கு முன்னாடி சில நேரங்களில் மாதக்கணக்கில் கூட காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கலாம்.
பரவாயில்ல. ஒரு சில வருஷங்களும் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் காத்திருக்குதல் நிச்சயம் உங்களுக்கு பலனை கொண்டு வரும். நீங்கள் ஒரு 5 வருஷம் காத்திருந்தீங்க ஊழியத்தில், உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்கிறதுக்காக 5 வருஷம் தெய்வ சமூகத்தில் காத்திருந்தீங்க அப்படின்னா, அந்த 5 வருஷம் காத்திருத்தலுக்கும் சேர்த்து மொத்தமாக கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் ஊழியத்தில் பெரிய பலனை கொடுப்பார். இல்லை, ஒரு கிராமத்துக்கு போகும்போது நீங்கள் ஒரு 10 நாள் நல்லா காத்திருந்தோ, ஒரு 40 நாள் காத்திருந்து உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்கன்னு சொன்னால், அந்த ஊழியத்தில் ஒரு அசைவை நிச்சயம் கொண்டு வருவார். நீங்கள் அந்த காத்திருக்கிறது, அந்த ஜெபிக்கிறது உங்களை பலப்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தையும் கொண்டு வரும். நீங்கள் போகிற இடங்கள்லையும் பெரிய அசைவை கொண்டு வரும். ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னா, காத்திருக்க கர்த்தருடைய ஆவி உங்கள் மேலே அப்படியே இறங்கி இருக்கும். அப்போ கர்த்தருடைய ஆவி உங்கள் மேலே இறங்கி இருக்கும்போது உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு ஊழியத்தில். அடுத்து நீங்கள் போகிற இடங்களில், போகிற ஊர்களில் உங்கள் மேலே இருக்கிற அந்த கர்த்தருடைய ஆவி மற்றவங்களையும் பாதுகாப்பார், மற்றவங்களையும் விடுவிப்பார், மற்றவங்களையும் ஆசீர்வதிப்பார். இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். நான் காத்திருக்காமல் ஒரு ஊருக்குள்ளே ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கும் பாதுகாப்பு இல்லை. நான் போகிற ஊர்களில் என்னாலையும் அவங்களுக்கு நன்மை கிடையாது. அதே நான் தேவ சமூகத்தில் மணிக்கணக்காகவோ வாரக்கணக்காகவோ மாதக்கணக்காகவோ காத்திருந்து, எந்த அளவுக்கு காத்திருந்து ஜெபிச்சு போகிறனோ எனக்கும் அவ்வளவு பாதுகாப்பு, நான் அவ்வளவு பலமுள்ளவனாக போக முடியும். என் மூலமாக அங்கே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இதெல்லாம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்திலேருந்து, வேதத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும் இயேசுவை பார்க்கும்போது. அப்போ இயேசுவை இங்கே பாருங்கள், மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கர்த்தராகிய இயேசு உபவாசம் இருக்கிறார். அவர் ஊழியத்தை துவங்குகிறதுக்கு முன்னாடி 40 நாள் இரவு பகல் உபவாசம் இருக்கிறார். இப்போ உபவாசம் இருந்து அவர் முடித்த உடனேயே இங்கே என்ன நடக்குது? இங்கே நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு விலைக்கு சொல்ல வர்றேன். ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையிலையும் இதான் நடக்கும். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய ஊழியத்திலையும் இதே தான் நடக்கும். சூழ்நிலைகள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம், அந்த கோணங்கள் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் மையம், கருப்பொருள் எல்லாம், பரீட்சை, சோதனைகள் எல்லாம் இதே தான், ஒரே காரியம்தான். ஆனால் இடம், சில சூழ்நிலைகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுமே தவிர அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த பரீட்சையானது அதே பரீட்சை தான் வரும், வேறு வரப்போகிறது கிடையாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கர்த்தர் இயேசு உபவாசம் இருக்கிறாரு. இருந்து 40 நாள் இரவு பகல் முடிஞ்ச உடனே என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், அவருக்கு பசியுண்டாயிட்டு 40 நாள் ஜெபத்தில் இருந்தார் இரவு பகல். அப்படி இருக்கும்போது பசி எடுக்கலை. ஏன்னா இப்போ எங்கே என்ன ஆவிக்குள்ளாக முழுக்க ஜெபத்தில் இருக்கிறோம். இப்போ நான் கூட இருக்கேன், உபவாசம் இருந்து காத்திருப்பேன், நிறையா மாதக்கணக்காக, மாதக்கணக்காக காத்திருப்பேன், நாட்கள் கணக்காக காத்திருப்பேன். இந்த உபவாச கூட்டங்கள்லாம் நடத்துகிறோம். உபவாச கூட்டம் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கும், 6 மணி வரைக்கும் நடக்கும். அப்போ பசிக்கவே செய்யாது. ஆனால் உபவாச கூட்டத்தை முடித்து எல்லாரும் போனதுக்கப்புறம் அது வரைக்கும் பசிக்காது, அதுக்கப்புறம் பயங்கரமாக பசிக்கும். அதே போல் உபவாசத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கும், பிரசங்கம் பண்ணும்போது, ஊழியம் செய்யும்போது, அந்த ஊழியத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியின் பலம் இருந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக இரவு பகல் சாப்பிடாமல் இருந்தாலும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் உபவாசம் இல்லாத நாட்களில் நீங்கள் கூட ஒருவேளை இப்போ புரியலாம் உங்களுக்கு, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும். உபவாசம் இல்லாமல் சாதாரணமாக இருக்கும்போது வழக்கமாக 8 மணிக்கு சாப்பிட்ற, 9 மணிக்கு சாப்பிட்ற உங்களுக்கு அரை மணி நேரம் தாண்டினாலும் பயங்கரமாக பசிக்கும். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், உபவாசத்தில் நீங்கள் கத்தி பிரசங்கம் பண்ணுவீங்க, கத்தி அங்கே ஜெபம் பண்ணுவீங்க, ஆராதிப்பீங்க, உங்களுக்கு பசியே தெரியாது. கவனிச்சிருக்கிறீங்களா? ஆனால் கூட்டமெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போனதுக்கப்புறம், ஜெபத்தை எல்லாம் முடித்து சபையை விட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு பசி உங்களுக்கு எடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் முழுக்க தேவனுடைய பெயரை, நாமத்தை சொல்லி உச்சரித்து தேவ ஆவியிலாயே நிரம்பி இருந்ததுனால உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய பலத்தில் இருப்பதுனால உங்களுக்கு அந்த மாம்ச பலவீனம் உங்களுக்கு தெரியாது, பசி உங்களுக்கு தெரியாது. இப்போ கர்த்தராகிய இயேசு அவர் பூமியில் இருக்கும்போது நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக பல காரியங்களை செஞ்சார். அதில் ஒன்று நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உபவாசம் இருக்கிறது. ஒரு காரியத்தை துவங்க முன்னாடி உபவாசம் இருக்கிறாரு. உபவாசம் முடித்த உடனே வேதம் சொல்லுது அவருக்கு பசி உண்டாயிற்று. மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிங்கன்னா இங்கே எழுதியிருக்குது,
அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு, ராத்திரி பகலாக 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. உபவாசம் இருந்ததற்கு பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ 40 நாள் கழித்து பசி எடுக்குது அவருக்கு. இதுவரைக்கும் அந்த உபவாச ஜெபத்தில் 40 நாள் ஆவிக்குள்ளே நடத்தப்பட்டதுனால அங்கே தெரியல. இப்போ உபவாச நாள் முடிஞ்சு போச்சு. உபவாசம் முடிஞ்சிட்டு, உபவாசம் முடிஞ்சதுக்கப்புறம், ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் பசி எடுக்குது. சரீரம் வெளிப்படுது, சரீர பலவீனம் அங்கே வருது, சரீர பசி அங்கே உண்டாகுது. அப்படி சரீரத்துக்கு ஒரு தேவை வருது. இப்போ இது வரைக்கும் ஆவியில் இருந்தோம், ஆவிக்குரிய தேவை நமக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது. அதனால் ஆவியோட பலத்தில் இருந்ததுனால நமக்கு மாம்சங்க உணர்ச்சி, மாம்ச எண்ணங்கள், மாம்ச சிந்தை நமக்குள்ளே வரலை, மாம்ச பசி நமக்குள்ளே வரலை. இப்போ நம்ம ஆவிக்குரிய உலகத்தை விட்டு வெளியில் வந்த உடனே, ஆவிக்குரிய சிந்தையை விட்டு வெளியில் வந்த உடனே மாம்சம் இப்போ வெளியில் வருது. இப்போ மாம்ச சிந்தை என்ன சொல்லுது? 40 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கிற, பசி தூண்டுது. இந்த சரீரத்துக்கு இப்போ ஒரு தேவை. இப்போ இந்த சரீரத்துக்கு 40 நாள் கொடுக்க வேண்டிய ஆகாரம் கொடுக்கலைங்கிறது உபவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த சரீரத்துக்கு தெரிய வருது. தேவை இருக்குது இப்போ எனக்கு. அப்போ இந்த சரீரம் கேட்குது, எனக்கு இப்போ சாப்பாடு தேவை, என் தேவையை நீ நிறைவேற்றுன்னு சொல்லி இந்த சரீரம் சொல்லுது. என் வயிற்றுக்குள்ளே, என் குடலுக்குள்ளே போக வேண்டியது இன்னும் போகலை, எனக்கு வேணும்னு சொல்லுது. அப்போ எனக்கு தேவையானதை கொடுன்னு இந்த வயிறு கேட்குது. அப்போ பசி எடுக்கு. இப்போ பசி எடுத்த உடனே நல்லா கவனிங்க, இங்கே ஒரு பாயிண்ட், ஒரு காரியத்தை கவனிங்க. இந்த சரீரத்துக்கு ஒரு காரியம் தேவை அப்படிங்கிறது யார் பார்க்கா? பிசாசு பார்க்கான். ஏன்னா இந்த பிசாசு, நல்லா நான் இங்கே கவனிங்க, ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு முன்பிருந்து, ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தே அவன் இருந்ததுனால முதல் மனுஷன் முதற்கொண்டு அவன் கவனிச்சுக்கிட்டே வரான். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இவங்க என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்து என்ன நடக்குது. இப்போ நீங்கள் எத்தனை தலைமுறைகளை கவனிப்பீங்க? ஒரு மனுஷன் அவனோட ஆயுட்காலத்தில் ஒரு 2 தலைமுறைகளை 3 தலைமுறைகளை அவனால் பார்க்க முடியுமா? ஆனால் இவன் எத்தனை தலைமுறைகளை பார்த்துட்டு வர்றான். அப்போ இந்த பிசாசு ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்துட்டே வர்றதுனால அவனுக்கு தெரியுது, இதுக்கப்புறம் இதான் நடக்கும், இதுக்கப்புறம் மனுஷன் இதை தான் செய்வான். அப்போ அதை அவன் கவனிச்சுட்டே வர்றான். இப்போ அவனுக்கு நல்லா தெரியும், 40 நாள் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது? ஜெபம் முடிச்சாச்சு, ஆவிக்குள்ளே இருந்தாங்க, இப்போ ஆவிக்குரிய உலகத்தை விட்டு வெளியில் வர்றாங்க, சபையை விட்டு சர்ச்சை விட்டு வெளியில் வர்றான். அப்போ வெளியில் வந்ததும் அடுத்து இவனுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, அடுத்து இவனுக்கிட்ட நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தந்திரம் அவன் யோசிக்கான். இது ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவன் யோசிக்கான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்? இவனுக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை முன்னிறுத்தி இவனை ஒரு தவறு செய்ய வைக்கலாம். நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு தேவை இருக்குது, அது நிச்சயமாகவே தேவையான ஒன்று தான். வயிறு பசி எடுக்கு, நிச்சயம் ஆகாரம் சாப்பிட்டு தான் ஆகணும், அது தேவை தான், அது வேண்டாத காரியம் ஒன்றும் கிடையாது, அது தேவையான ஒன்று தான். அவனுடைய தேவையை பயன்படுத்தி அவனை தவறான முறையில் எப்படி செயல்பட வைக்கலாம்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் வறுமையில் இருக்கிறீங்க, ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, ஊழியத்துக்கு வந்த உடனே நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் இயேசுக்காக வந்துட்டீங்க. நான் சொல்கிறது என்னுடைய அனுபவத்தை சேர்த்தான் சொல்கிறேன், நான் இப்படித்தான் நான் வந்த பாதை. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்த உடனே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அடுத்து உங்களுக்கு தெரியாது, எங்கே இருந்து எப்படி வரும்னு தெரியாது. சிலர் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது, சிலர் வீட்டு வாடகை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க ஊழியத்துக்கு வர்றது கிடையாது. சிலர் கூட சின்ன வயசில் குடும்பத்தை விட்டு துரத்தப்படுறாங்க, ஒன்றும் இல்லாத பரதேசியாய் ஊழியத்துக்கு வர்றாங்க. அப்படி வந்து இருக்கும்போது வேலை கிடையாது, சரியான வருமானம் கிடையாது, கர்த்தருக்காக வந்துட்டாங்க, அவன் தங்குறதுக்கு இடம் கிடையாது, வாடகை எப்படி செலுத்துவான், எப்படி சாப்பிடுவான், பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பான், மனைவியுடைய தேவைகளை எப்படி சந்திப்பான், குடும்பத்தை எப்படி நடத்துவான். நம்ம இன்றைக்கி எது செய்யணும்னாலும் சொல்ல கூட நம்ம கையில் பணம் வேணும். அப்போ பணம் இல்லாமல் அடுத்த நாளை எப்படி கழிப்பான்? அப்போ ஒரு தேவை அவனுக்கு இருக்குது. உயிர் வாழணும்னு சொன்னால் ஆகாரம் புசிச்சு ஆகணும், பிள்ளைகள் ஸ்கூல் போகணுன்னா ஃபீஸ் கட்டி ஆகணும், ஒரு தேவை இருக்குது. இது இயல்பான ஒன்று, இது பேராசை கிடையாது, இது தேவையான ஒன்று. இருக்க வீடும், உடுக்க உடையும், உண்ண உணவும் நமக்கு தேவையான ஒன்று. இப்போ இந்த தேவையை பிசாசானவன் பார்க்கான்.
இவை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ யாருக்காக வந்திருக்கிறான்? இயேசுவுக்காக வந்திருக்கான், ஊழியம் செய்கிறாக்குன்னு சொல்லி. அப்போ இவனுக்கு ஒரு தேவை இருக்குது. அப்போ இவனுடைய தேவையே பயன்படுத்தி இவனை எப்படி நம்ம தவறான பாதையில் கொண்டு போகலாம், நம்முடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிய வைக்கலான்னு சொல்லி பிசாசு பல தந்திரங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் செய்கிறான். நான் திரும்பவும் சொல்கிறேன், இயேசுவுக்கு நடந்தது போலவே தான் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். ஃபார்முலா ஒன்று தான், விதி ஒன்று தான், ஒரே ஃபார்முலா போல தான் நடக்கும் எல்லாத்துக்கும். என்ன, இந்த கணக்கு பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலில் அந்த ஃபார்முலா எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்பர்ஸ் மட்டும்தான் மாறும். அந்த நம்பர்ஸ், அந்த தொகையுடைய அளவு கூட குறைய இருக்குமே தவிர ஒரே ஃபார்முலா தான். அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே இயேசுவுக்கு நடந்தது போல தான். இயேசுவுக்கு சரீர பசி உண்டானது போல, அங்கே ஒரு சரீரத்துக்கு ஒரு தேவை ஏற்பட்டது போல, ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம், கிறிஸ்துவுக்குள்ளாக வந்ததுக்கப்புறம் பழைய வாழ்க்கையை விட்டுட்டீங்க, இயேசுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க, புதுசாக பிறந்து புதுசாக அடி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குது. நீங்கள் பழைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ உங்கள் தேவையை நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு நிறைவேற்றி இருப்பீங்க உலக மனுஷர்களைப் போல. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுனால நீங்கள் நேர்மையாய் வாழணும், உண்மையாய் ஊழியம் செய்யணும், உண்மையாய் வாழணும்னு நினைக்கும் போது உங்களுக்கான தேவை ஒன்று நிறைவேற்றப்படாமல் இருக்குது. பசியோடையோ, வறுமையிலையோ, தரித்திரத்திலேயோ, வியாதியிலையோ, உடுத்த உடையில்லாமையிலையோ நீங்கள் இருக்கும்போது பிசாசானவன் உங்களுடைய சரீர தேவையை, உலகத்தில் உங்களுக்கு வாழ்கிறதுக்கான தேவையை முன்னிறுத்தி இதை காரணமாக வச்சு எப்படி உங்களை விலத்தள்ளலான்னு சொல்லி பார்ப்பான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இங்கே மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பரீட்சை எப்படி வருது பாருங்கள். இயேசுவினுடைய பலவீனத்தை அவன் பார்க்கான், உங்ககிட்டையும் பலவீனத்தை தான் பார்க்கான். இங்கே இயேசுனுடைய சரீரம் பலவீனப்படுது, சாப்பிடாம 40 நாள் இரவு பகல் இருக்கிறாரு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தராகிய இயேசு தெய்வமாக இருந்தாலும் இந்த பூமியில் இருக்கும்போது முழுக்க 100% அவர் தெய்வத்தன்மையை வெளிப்படுத்தாமல் மனுஷனாகவே வாழ்ந்தார். 100% மனுஷனாகவே வாழ்ந்தார். எந்த இடத்துலையும் அவர் தெய்வத்தன்மையை வெளிப்படுத்தவே இல்லை. அவர் அற்புதம் செய்தது, தண்ணீர் மேல் நடந்ததாக இருக்கட்டும், சிலுவையிலே மரித்ததாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே தெய்வ தன்மையை வெளிப்படுத்தாமல் முழுக்க ஒரு மனுஷனாகவே, மனுஷனுக்கு கொடுத்த அதிகாரம் என்னவோ அதைத்தான் செஞ்சார். மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படி தான், எப்படி இருக்கணுமோ அப்படி தான் வாழ்ந்து காமிச்சார். இப்போ இயேசுவுக்கு அங்கே பசி எடுக்குது, அவருடைய சரீர பலவீனத்தை பார்த்துட்டு 40 நாள் சாப்பிடலன்னு சொன்ன உடனே அதை பார்த்துட்டு சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். முதல்ல ஒரு சந்தேகத்தை கொண்டு வரான், நீ உண்மையிலே தேவனுடைய குமாரன் தானா? உண்மையிலே நீ தான் கிறிஸ்துவா? நீ யாரு அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை முதல்ல அங்கே உண்டாக்குதான். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசு யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, ஆதியிலே துவக்கத்தில் அந்த வார்த்தைங்கிற ஒன்று இருக்குது, இந்த வார்த்தை தான் தெய்வமாக இருந்தது, இந்த வார்த்தை தான் தெய்வம், வார்த்தையினால தான் எல்லாமே உண்டாச்சு, இந்த வார்த்தை பூமிக்கு இறங்கி வந்து மனுஷ ரூபம் எடுத்தது. நீங்கள் ஹிந்தி பைபிளில் வாசிங்கன்னா வரும், வச்சன் தேகதாரி உவா அப்படின்னு சொல்லி வரும். அதாவது வார்த்தை சரீரம் எடுக்குது, சரீர ரூபத்தில் பூமிக்கு இறங்கி வந்தது. அப்போ முன்னாடியே இருந்த அந்த வார்த்தை, எல்லாத்துக்கும் முன்னாடியே உண்டானது எல்லாமே, யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் சொல்லுதாங்க, உண்டானது எல்லாமே அவரால் தான் உண்டாச்சு. அப்போ எல்லாத்தையும் உண்டாக்கின ஒருத்தர் இங்கே பூமியில் எப்படி இருக்கிறாரு? இப்போ மனுஷனை மாதிரி வந்திருக்கிறாரு. அதனால் அவருக்கு பசி எடுக்குது. இப்போ அங்கே பிசாசு என்ன சொல்கிறான், அவர் பலவீனம், அந்த பலவீனம் பசியை அதை பயன்படுத்தி, நீ உண்மையிலேயே அவர் தானா? நீ தான் மெசியாவா? நீர் தான் அந்த இரட்சகனா? நீ உண்மையிலே நீ தான் தெய்வமா? அப்படி இருந்தனா உனக்கு அதிகாரம் இருந்திருக்குமே. நீ தான் அந்த வார்த்தையா? அந்த வார்த்தைன்னு சொன்னால், ஒரு வார்த்தை நீ சொன்னால் உடனே பூமி உண்டாகுது, எல்லாம் உண்டாச்சு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லு, நீ அன்னைக்கு வார்த்தை சொன்னியே அதே போல் ஒரு வார்த்தை சொல்லி இந்த கல்லை ரொட்டியாக மாறுன்னு சொன்னால் அது மாறிட்டு போகுது. நீ உண்மையிலே அவர் தானா? அப்போ நீ அந்த வார்த்தை, ஆதியில் இருந்த வார்த்தை நீ தானா? அப்படி நீயா இருந்தா இந்த கல்லை பார்த்து அப்பமா மாறட்டேன்னு சொல்லு, இது அப்பமா மாறிடும். அப்போ நீ தான் அவரா? ப்ரூஃப் பண்ணி காட்டு. நல்லா கவனித்து பார்த்தீங்களா? ஒரு குழப்பத்தை அங்கே யார்கிட்ட உண்டாக்குறான்?
வானத்தையும் பூமியை படைச்சு அவர்கிட்டயே சொல்கிறான், உண்மையிலே நீ தான் அந்த கடவுளா, அந்த தெய்வமா, ரட்சகரா? அப்போ ஒரு வார்த்தை சொல்லு பார்ப்போம். நீ சொன்னால் இது மாறுதான்னு பார்ப்போம், இந்த கல் ரொட்டியாக மாறுதான்னு பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்குள்ளேயும் வரும், உண்மையிலே நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தா, நீ உண்மையிலே ஊழியக்காரனாக இருந்தா, நீ சொன்னால் நடக்கணுமே, இங்கே சொல்லு. நம்மளை தூண்டுவான் பிசாசு. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களை தூண்டி இருக்கிறானா? என்னையும் தூண்டியிருக்கான், பல பேரை எல்லாரையும் தூண்டுவான். எங்கே சொல்லிப்பார், நீ சொன்னால் நடக்குதான்னு பார்ப்போம். அப்போ பல பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமாம், ஏன்னா நம்மளை ஆண்டவர் அழைச்சது உண்மையான அழைப்பு. உண்மையான அழைப்பு இருக்கிறவங்க அந்த இதில் என்ன பண்ணிடுவாங்க, ப்ரூவ் பண்ண முயற்சியில், ஆமாம் நான் உண்மையாக தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிறதுல வாயை திறந்து சொல்லுவாங்க. இதை சொல்ல சொன்னது யார், தூண்டது யார்? பிசாசு. பிசாசுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ இவங்க சொல்லுவாங்க, இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ஊழியக்காரனாய் நான் சொல்லுதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே நடக்காது. ஏன் நடக்காது? உன்னை செய்ய சொல்லி சொன்னவன் யார், தூண்டினவன் யார்? பிசாசு. அது தேவ சித்தத்தினால கிடையாது. அப்போ இங்கே ஒரு பலவீனம், உன் சரீரத்தின் தேவை, உன் குடும்ப தேவை, உன் பலவீனத்தை பயன்படுத்தி பிசாசு ஒரு சந்தேகத்தை முதல்ல உண்டாக்குதான், குழப்பத்தை உண்டாக்குவான். நீ உண்மையிலே ஊழியக்காரனாக இருந்தால் உனக்கு ஏன் இப்படி நடக்க போகுது? நீ ஊழியக்காரனாக இருந்தால் நீ இதை சொன்னால் நடந்திருக்குமே. உங்களுக்கு நிச்சயம் இந்த குழப்பம் வந்திருக்கும். உண்மையிலே நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வறுமை உனக்கு வரப்போகுது? உனக்கு ஏன் இப்படி ஒரு தீங்கு வரப்போகுது? உண்மையிலே நீ தேவனுடைய பிள்ளை தானா? உண்மையிலே நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா? அப்படி உண்மையிலே நீ ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தா, தேவன் பாவத்தை நீக்கி இருந்தா, உண்மையிலே நீதிமானாக இருந்தா, ஏன் உனக்காக இந்த காரியம் நடக்கும்? நீ சொன்னா உடனே தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து இதை செஞ்சிருக்க மாட்டாரா? ஒரு குழப்பத்தை உண்டாக்குவாங்க. அடுத்து இங்கே பாருங்க, சோதனைக்காரன் அவரை நீ தேவனுடைய குமாரனே ஆனால் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இந்த கல்லை என்ன செய்ய சொல்கிறான், அப்பமாய் மாறும்படி சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். இந்த கல்லை அப்பமாய் மாறும்படி செய்யி. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் பிழைப்பானே அல்லாமல் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, இப்போ ரொட்டி மட்டும்தானு கிடையாது, தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தாலே போதும், மனுஷன் அவன் சாகாமல் இன்றைக்கும் உயிரோடு இருப்பான். ரொட்டி சாப்பிட்றவங்க கூட சாவான், தேவனுடைய வார்த்தை இவனுக்குள்ளே வருது, அவன் சாக மாட்டான். அப்போ இங்கே இயேசு வசனத்தை எடுத்து என்ன சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையினாலும் பிழைப்பான்னு எழுதியிருக்குது. இயேசுவுக்கு பசி இருக்கு, சாத்தானுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவன் பேச்சை கேட்டு அவன் சொன்னாங்கிறதுக்காக அவங்கிட்ட வீம்புக்கு வம்புக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லி, பார்ப்போமா நான் யாருன்னு உனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டட்டா அப்படின்னு சொல்லி அவர் கல்லை ரொட்டியாக மாற்றி இருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அவர் பிசாசிட்ட தோத்து போயிருப்பார். எப்படின்னு சொன்னால், இவர் இந்த சைடு இருந்து பார்த்தா எப்படி தோணும், நான் யார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு கல்லை ரொட்டியாக மாற்றிட்டேங்கிறது போல தோணும், ஜெயிச்சது போல தெரியும். ஆனால் அந்த பக்கம் இருந்து பார்த்தா சாத்தான், நான் பரீட்சை வச்சேன், ஏன் பரீட்சையில் நீ தோத்துட்ட. அதாவது நம்ம பார்வைக்கு ஒரு கோணத்தில் எப்படி தெரியும்னா, சாத்தானுக்கு முன்னாடி சேலஞ்சு பண்ணி ஜெயிச்சது போல தெரியும். ஆனால் உண்மை என்னன்னா, சாத்தானுடைய திட்டமே தான், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படுகிறியா இல்லையான்னு பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் துவக்கத்தில் நம்ம ஜெயிச்சது போல தெரியும், ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. நாம் தோற்றிருப்போம், சாத்தானுக்கு இடம் கொடுத்துருப்போம், அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்போம். பார்க்குறதுக்கு நமக்கு நன்மை வந்தது போல், ஜெயம் வந்தது போல் தெரியும். ஆனால் நிச்சயமாக அது நன்மையாவோ ஜெயமாவோ இருந்திருக்காது. சாத்தானுடைய ஆலோசனை நமக்குள்ளே இறங்கியிருக்கும். என் கர்த்தராகிய ஆண்டவர்கிட்டத்தில் சாத்தான் அப்படி தான் வந்து முயற்சி பண்ணான், இங்கே ப்ரூஃப் பண்ணி காட்டுன்னு சொன்னான். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் ப்ரூஃப் பண்ண விரும்பலை. அவன் நீ சொல்லி இந்த கல்லை நான் அப்பமா மாற்றி சாப்பிட்ணுமா? அப்படி சாப்பிட்ருந்தா என்ன ஆகிருக்கும்? சாத்தான் சொல்லி செஞ்சதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், நான் உங்களுக்கு ஒரு காரியம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சரீர பலவீனத்தை பிசாசு பயன்படுத்துகிறான்.
சரீர பலவீனத்தை பயன்படுத்தி இயேசுவுக்கு செஞ்சது போல், இயேசுக்கிட்ட செய்ய முயற்சி பண்ணது போல் நம்மக்கிட்ட வந்து நம்ம சரீர பலவீனத்தை காமிச்சு நம்மளை விழத்தில் முயற்சி பண்ணுறோம். பல பேர் விழுந்து போகிறாங்க. அதில் பிசாசுக்கிட்ட ப்ரூஃப் பண்ண நினைக்கணும் அப்படிங்கிறதுல விழுந்து போகிறாங்க. நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவேன், ஞானமாக இருங்க. எல்லாத்துக்கும் அப்பமும் தங்குறதுக்கு இடமும் வஸ்திரமும் தேவைதான். ஆனால் அந்த தேவைகள் எல்லாம் கிறிஸ்துவாலே நிறைவேற்றப்படுறா அப்படிங்கிறத பார்க்கணும். அது கர்த்தருக்கு பிரியமான முறையில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுதா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும். தேவ ஞானத்தில் நீங்கள் நடத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தராகிய ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார், சொல்லுவார். இது பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய சூழ்ச்சின்னு சொல்லுவார். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி தவறுகள் நடந்திருக்கலாம். இனி பிசாசு உங்களுடைய பலவீனத்தை காண்பிச்சு, உங்களுடைய வறுமையை காண்பிச்சு, உங்கள் தரித்திரத்தை காண்பிச்சு, உங்களுடைய ஏழ்மையை காண்பிச்சு, உங்கள் பலவீனத்தை காண்பிச்சு, உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுறது போல ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிறுத்தி செய்ய முயற்சி பண்ணால் சாத்தானுக்கு செவி சாய்க்காதங்க. தேவனாகிய கர்த்தர் அவருக்கு தெரியும் உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு தெரியும். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, எழுப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதும் இல்லை. பரமபிதா அவர்களுக்கு பிழைப்பூட்டுகிறது போல நிச்சயமாய் உங்களுக்கும் பிழைப்பூட்டுவார். நீங்கள் ஒருபோது கெட்டு போகணும்னு சொல்லியோ அவரை நம்பி வந்த பிள்ளைகள் நாசமாய் போகணும் என்று சொல்லியோ அவர் விரும்புகிறது கிடையாது. ஆனால் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உபத்திரவத்தில் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தேவ சமூகத்திலே காத்து இருக்கணும். உங்களுக்கு ஒரு நன்மை வந்து சேரும் அப்படின்னு சொன்னால் இது தேவனாலே உண்டானதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இது கர்த்தராலே வருகிற ஆசீர்வாதமா, இல்லை இந்த ஆசீர்வாதத்தின் போர்வையில் சாத்தான் வைக்கிற கண்ணியா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் நிதானித்து பார்க்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலே விழுந்து போகக்கூடாது. நீங்கள் கர்த்தராக இயேசுவை உங்களுக்கு முன்னோடியாக வைங்க. இயேசுவை பின்பற்றுங்க. இயேசு என்ன செய்தார்னு பாருங்கள். அவருக்கு நடந்தவைகளை பாருங்கள். அவர் ஜெயித்தது போல நீங்களும் பிசாசை ஜெயிக்க கர்த்தர் ஞானத்தையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு தருவார். நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகா கிருபை இருக்கும் உள்ள நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு ஞான இருதயத்தை கொடுங்க. சாத்தானுடைய கண்ணியிலே அகப்படாதபடி இவருடைய சரீர பலவீனம், சரீர தேவைகள், குடும்பத்தின் தேவைகளை கொண்டு வந்து நிறுத்தி இதன் மூலமாக அவர்களை வஞ்சித்து போடாதபடிக்கு கர்த்தர் அவனுடைய வஞ்சகத்தில் இருந்து, அவனுடைய சோதனையில் இருந்து தப்பிச் செல்ல அவனுடைய பிள்ளைகளுக்கு ஞான இருதயத்தையும் பலத்தையும் கொடுங்க. நம்முடைய ஊழியக்காரர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறவங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.